ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் திரைப்படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். படத்தோட பேரு கலர்ஸ் ஆஃப் ஈவில் ரெட். இது 2024 வெளியான போலந்து திரைப்படம். வாங்க படத்தோட டீடைல் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, கடற்கரையில உதடுகள் வெட்டப்பட்ட நிலையில ஒரு டீனேஜ் பொண்ணோட சடலம் கிடைக்குது. போலீஸ் இதுல ஆர்வம் காட்டாதப்போ நம்ம ஹீரோவான அரசு வழக்கறிஞர் இந்த கேஸை கையில் எடுக்கிறாரு. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல அவருக்கு என்னென்ன சிக்கல்கள் வருது, கடைசியில உண்மையான கொலையாளி யாருன்னு அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையோங்கிறத கிளைமேக்ஸ்ல சின்ன ட்விஸ்டோட சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல இன்வெஸ்டிகேஷன் ரசிகர்கள் எதிர்பார்க்கிற அத்தனை விஷயங்களும் பக்காவா இருக்கு. கொலையாளி யாரா இருப்பாங்கிற எதிர்பார்ப்பு கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். கிளைமேக்ஸ்ல ஒரு வெறித்தனமான ட்விஸ்ட்டை வச்சு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் அப்படியே உடச்சு எரிஞ்சிருப்பாங்க. சத்தியமா நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க, தரமா முடிச்சிருப்பாங்க. படத்தோட மிகப்பெரிய பலமே இன்வெஸ்டிகேஷன் காட்சிகள் தான். ரொம்ப அருமையா, ரொம்ப நுணுக்கமா, டீடைலிங்கா, இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேவும் நல்ல விறுவிறுப்பா இருக்குது. நடிகர்கள் எல்லாருமே பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. குறிப்பா டீனேஜ் பொண்ணா நடிச்ச சோஃபியா ஜஸ்ட்ரப்ஸ்காவும் கேங்ஸ்டரா வந்த செமிஸ்லாவ் ப்ளூஸ்டும் கலக்கிருப்பாங்க. படத்துல அந்த பொண்ணு அனுபவிச்ச ஒவ்வொரு வலியும் நம்ம சூப்பரா கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு நிமிஷம் நமக்கே மனசு வலிக்கும், அந்த அளவுக்கு அழுத்தமா காட்சிப்படுத்தியிருக்காங்க. அந்த பொண்ணு தனக்கு நடந்த அநியாயங்கள் எல்லாத்தையும் தன் அப்பா கிட்ட சொல்ற அந்த சீன் உண்மையிலே நம்ம மனசை ஒரு மாதிரி கண்டிப்பாக நொறுக்கிடும். அது மாதிரி 2-3 சீன் படத்துல இருக்கு. படத்துல பிரச்சனை என்னன்னா, அங்கங்க படம் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி ஃபீல் ஆகும். அதை தவிர மத்தபடி பெருசா குறைகள்னு எதுவும் இல்ல. மொத்தத்துல இன்வெஸ்டிகேஷன் ஃபேன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். அடல்ட் கண்டென்ட் சீன்ஸ் ஹெவியா இருக்கிறதால குடும்பத்தோட சேர்ந்து பார்க்க முடியாது. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.